ஹைதராபாத்தில் சூர்யாவோட கருப்பு மூவி பார்க்க போகலாமா? அதுவும் இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய மாலில் தான் பார்க்க போகிறோம். சரத் சிட்டி கேபிட்டல் மால். ஹைதராபாத்தில் யாரெல்லாம் டிராஃபிக் இருக்காதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த மாலுக்கு வந்தால் கண்டிப்பாக இனிமேல் அதை சொல்ல மாட்டாங்க. இந்த மால் எப்பயுமே க்ரௌடாக தான் இருக்கும். நானுமே இந்த மாலில் இருக்க ஏஎம்பி சினிமாஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். படம் பார்த்தது என்னமோ ரிலீஸ் ஆன 2வது நாள். ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணுறது 25th டே செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் எவ்வளவோ சாதனை பண்ணுறாங்க. நம்ம இதை ஒரு சாதனைன்னு வெளியே சொல்லிட்டு தெரிய வேண்டியது. சூர்யா தெலுங்கு ஸ்டேட்டோட அடாப்டட் சன்னு சும்மாவா சொல்றாங்க? சூர்யா வர்ற ஒவ்வொரு சீனுமே தியேட்டர்லாம் சும்மா தெரியுதா? எனக்கு ஒரு நிமிஷம் லோக்கல் தியேட்டர்ல உட்காந்துருக்க ஒரு ஃபீல். ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து கப்புள்ஸ் வரைக்கும் எல்லாரும் படத்தை அவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க. கிளைமேக்ஸ் சீன் முடிஞ்சு ஸ்கிரீன் ஆஃப் பண்ண வரைக்கும் யாரும் மூவ் ஆகவே இல்லை. ஆர்ஜே பாலாஜியோட கமர்ஷியல் ரேட்டிங் பக்காவா இருந்துச்சு. படத்துல வர எல்லா கேரக்டருக்குமே ஒரு சுமாரான ரேட்டிங் இல்லைனாலும் சூப்பரான ரேட்டிங் கொடுத்திருக்காரு. அதர் ஸ்டேட்ல ஒரு தமிழ் படத்துக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். தியேட்டர்ஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லா இருந்ததுனால சென்டர் சீட் எதுவுமே கிடைக்கல. ஆனால் கிடைச்ச சீட்டுக்கு ஒரு ப்ராப்பரான விசிபிலிட்டி கொடுத்துருந்தாங்க. ஏஎம்பி சினிமாஸ்ல இருந்து சினிமாஸ்குள்ள என்டர் ஆனதுமே அந்த அட்மாஸ்பியர் வேற லெவலில் இருந்துச்சு. நீங்க யாராவது ஏஎம்பி சினிமாஸ்ல மூவிஸ் பார்த்துருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.